உங்களுக்காக 2024 யூடியூப் சேனல் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு 19 மே மாதம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று மீனராசிக்கான வைகாசி மாத பலன்களை பார்க்கலாம். விரைவில் முன்னேற்றம் காண முழு நேரமும் பாடுபடும் மீனராசி நேயர்களை, வைகாசி மாத கிரக நிலைப்படி மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே இம்மாதம் மேலான யோகமான மாதமாகவே அமைகிறது. ராசியிலேயே தனாதிபதி செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சென்ற மாதத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடைபெறும். தொழிலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வைகாசி 7ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்தில் பகை கிரகமான குருவோடு இணையும் நேரத்தில் உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் ஏற்படலாம். சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். முடிவுக்கு வந்த வழக்குகள் மீண்டும் தொடரலாம். இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையாது. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. உறவினர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். இது போன்ற காலங்களில் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை வரவழைத்து கொள்ள இயலும். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்தில் வரும்பொழுது தாய் வழி ஆதரவு கிடைக்கும். தடை கற்கள் அகலும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது நல்ல வேலை அமையும். வருமானம் திருப்தி தரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதுவும் கைகூடும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். வைகாசி 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தன பாக்கியாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரமாகும். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருளாளர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். வைகாசி 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர். கடன் சுமை படிப்படியாக குறையும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். பயணங்கள் பலம் தருவதாக அமையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வைகாசி 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை விற்கும் சூழ்நிலை உருவாகும். இடம் பூமியால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். வியாபாரத்திலிருந்து கூட்டாளிகள் விலக நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் மோதல் உருவாகலாம். கவனம் தேவை. விரயங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும். எனவே யோசித்து செயல்படுவது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இலாக்கா மாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு ஏழரை சனியால் பிரச்சனைகள் உருவாகலாம். இருப்பினும் தேவைக்கேற்ப பணவரவு வந்து சேரும். இம்மாதம் ராகு கேதுக்கள் வழிபாடு யோகம் சேர்க்கும். மே மாதம் 23, 24, 25, 29, 30, ஜூன் மாதம் 3, 4, 8, 9 ஆகிய நாட்களில் பணவரவு அதிகரிக்கும். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.